ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதிலிருந்து லக்ஷ்மண் பட் ஜோஷி என்ற பக்தர் நரசிம்ம சுவாமிஜிக்கு அளித்த பேட்டியை நாம பார்க்க போறோம். இவர் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி 1936 நரசிம்ம சுவாமிஜி கிட்ட பேட்டி கொடுத்திருக்காரு. இவர் ஷிரடியை சேர்ந்தவர் தான். இவர் சின்ன பையனா இருக்கும் போதுலேருந்தே ஸ்ரீ சாய்பாபா கிட்டேயே இருந்திருக்காரு. ஸ்ரீ சாய்பாபாவுக்கு சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு கொடுப்பாராம். ராதாகிருஷ்ண ஆயி இவர்கிட்ட ஏதாவது வேலை சொன்னால் அதெல்லாம் பாபாவுக்காக சாவடியிலையும் துவாரகமாயிலையும் இவர் செய்வாராம். இவருடைய மாதவ் ஃபஸ்லி அப்படிங்கிறவரும் பாபாவோட சாவடியில் இரவில் தூங்குவாங்களாம். இவங்க 2 பேரை தவிர வேற யாரும் ஸ்ரீ சாய்பாபாவோட சாவடியில் தூங்குறதுக்கு அனுமதி கொடுத்ததில்ல அப்படின்னு சொல்றாரு. ஸ்ரீ சாய்பாபாவை பார்க்க வர பக்தர்கள் மற்றவங்க எல்லாம் பாபாவுக்காக சில தின்பண்டங்களையோ பலகாரங்கள் பழங்கள் இல்லை இனிப்பு வகைகள் இந்த மாதிரி நிறைய பாபாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் பாபா இவங்க எல்லாருக்குமே விநியோகம் பண்ணிடுவாராம். சில நேரம் பழங்கள்லாம் கூட கூடையா வருமா. அந்த கூட கூடையாக வர பழங்கள் எல்லாத்தையும் அப்படியே பாபா கொடுத்துருவாராம். எப்போவோ ஒரு தடவை தான் அந்த பழங்கள்லேருந்து ஏதோ ஒரு சில பழங்களையோ இல்லை 1-2 பழங்களையோ பாபா எடுப்பார். மற்றது எல்லாத்தையுமே கொடுத்துடுவாராம். ஸோ இவங்களுக்கு இதெல்லாம் நிறைய கிடைக்குமா இந்த மாதிரி தின்பண்டங்கள்லாம். சில நேரம் பாபா இவரை திட்டவும் செஞ்சுருக்காரு, கண்டிப்பாகவும் இருப்பார். 2 முறை பாபா கையால் இவர் அடியும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. சில நேரம் இந்த மாதிரி பலகாரங்கள் பழங்கள்லாம் நிறைய வரும்போது பாபா எச்சரிப்பாராம், எல்லாத்தையும் நிறைய நீங்களே சாப்பிட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் குறிப்பாக இவர்கிட்ட பாபா அந்த மாதிரி எச்சரிக்கிறது உண்டு அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி பாபாவோடையே ரொம்ப சந்தோஷமாக அந்த நாட்கள்லாம் கழிந்தது. ஆனால் ரொம்ப சின்ன பையனாக இருந்ததுனால பாபா அப்போ என்ன பேசினாரோ அது எல்லாமே முழுசாக உள்வாங்கிக்கிற அந்த ஒரு மெச்சூரிட்டியும் அப்போ இல்லை. அது இல்லாமல் அந்த ஞாபகமும் இல்லை. அதாவது தான் ஒரு பெரிய ஞானியோடு இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே புரியாத காலமாக இருந்ததுனால, அந்த வயது அவ்வளவு சின்ன வயதாக இருந்ததுனால அப்படியே சும்மா சந்தோஷமாக இங்கங்கே ஓடுறது, ஏதோ சின்ன சின்ன வேலைகள் பாபாவுக்கு செய்கிறது, பாபா கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்றது, இந்த மாதிரி தான் நான் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இவர் பாபாவோட இருக்கும் பொழுது பாபா நிறைய பேருக்கு நிறைய நிவாரணங்களை கொடுத்ததை இவரே கண்ணால் பார்த்துருக்காரு. உடல் ரீதியாகவும் சரி மனப்பிரச்சனைகளுக்கும் சரி. அங்கே தகுடு பாய்னு ஒரு அம்மா இருந்தாங்களாம். அவங்க ஷிரடியை சேர்ந்தவங்க தான். அவங்களுக்கு தொழுநோய் இருந்திருக்கு. ஸ்ரீ சாய்பாபாவோட அருளால் அந்த தொழுநோய் மேலும் தீவிரம் அடையாமல் மேலும் பரவாமல் பாபா அவங்கள ரட்சித்தாரு. ஆனால் அந்த தொழுநோய் முற்றிலும் அவர் அவங்களுக்கு குணப்படுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே மாதிரி டாக்டர் ராணி அப்படிங்கிறவரோட மனைவி அவங்க மும்பையிலிருந்து 1922 அதாவது ஸ்ரீ சாய்பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறமா அவங்க ஷீரடிக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க ஸ்ரீ சாய்பாபாவுடைய மூர்த்திக்கு அபிஷேகம் பண்ண அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தத்தில் தான் அவங்க குளிப்பாங்களாம். ஏன்னா அவங்களோட உடம்பு முழுக்க புண்ணு, அது இல்லாமல் அவங்களோட தோல்லாம் நிறம் மாறி ரொம்ப ஒரு தோல் வியாதியால் ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்தாங்களாம். அதனால கிட்டத்தட்ட 5 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் அவங்க அங்கேயே தான் தங்கி, அதாவது ஷிரடியிலேயே தங்கி ஸ்ரீ சாய்பாபாவோட அந்த அபிஷேக தீர்த்த தண்ணியில் மட்டும்தான் குளித்து அதில் உதி கலந்து அந்த மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்களாம். அவங்க மும்பைக்கு திரும்பி போகும்பொழுது கூட அப்படியே ஒரு டப்பு நிறைய இந்த தண்ணியை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு ட்ரெயினில் அங்கே இப்படி தான் குளித்து இந்த மாதிரி 2 வருஷம் தொடர்ந்து பாபாவோட தீர்த்தத்துலேயும் பாபாவோட உதி தண்ணியில் தான் அவங்க குளித்து கடைசியில் 2 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது பரிபூரணமாக குணமடைஞ்சு அந்த தோலில் நிறமெல்லாம் மாறி இருந்தது, புண்ணாக இருந்தது, அது எல்லாமே பரிபூர்ணமாக குணமடைஞ்சு அவ்வளோ சுத்தமான ஒரு தோலும் ஒரு ரொம்ப அழகான ஒரு உருவத்தோடு அவங்க ஷிரடிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பார்க்குற சந்தர்ப்பம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் சாவடியில் பாபாவோட இருக்கும் பொழுது பாபா சில நேரம் சொல்லுவாராம்,
பாய் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா அந்த பக்கெட்டில் அப்படின்னு. சில நேரம் சொல்லுவாராம், பாய் விறகு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாராம். இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன ஏவல்கள் பாபா சொல்கிறதெல்லாம் இவர் வந்து செஞ்சுருக்காரு. சில நேரத்தில் பாபா வந்து இரவு நேரத்தில் இவர்கிட்ட சொல்லுவாராம், ஏதாவது பாடு, கணு என்ன சொல்கிறாரு, கணு சொல்கிறத பாடு அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கோ வந்து மியூசிக்கில் எந்த ஞானமும் இல்லை, இருந்தாலும் பாபாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபாவோட மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இவர் வந்து தாஷ்கனு மகாராஜ் எழுதின ரஹம் நசர் கரோ ஷிரடி சாயி அப்படிங்கிற அந்த வரிகளை வந்து பாடுவாராம். பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இவரே வந்து பாபாவை புகழ்ந்து பாடுற பாடல்கள் எதெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி துக்காராம் மகாராஜோட பாடல்கள் இதெல்லாம் எடுத்து பாடுவாராம். பாபாவும் அதை ரொம்ப ரசிச்சு கேட்பார் அப்படின்னு சொல்றாரு. சில நேரத்தில் வந்து நடு இரவில் ஸ்ரீ சாய்பாபா ஒரு ஏகாந்த நிலையில், அதாவது அந்த எக்ஸ்டாட்டிக் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, பேரானந்த பெருநிலையில் இருக்கும் தருணத்தில் பாபாவே வந்து சில பாடல்கள்லாம் பாடுவாராம். அதெல்லாம் கபீரோடைய பாடல்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. ஸ்ரீ சாய்பாபாவை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட வரவங்க எல்லாருக்குமே வந்து அவர் ஏதாவது ஒரு நிவாரணத்தை கொடுத்துட்டே இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம ஆல்ரெடி தகுடுபாய் இதை பற்றி பார்த்தோம், டாக்டர் ராணி இது பார்த்தோம். அதே மாதிரி குஜராத்தில் இருந்து ஒரு பெண் குழந்தை 10 வயதாக, அந்த குழந்தைக்கு அவளால் நடக்கவே முடியாமல் தூக்கிட்டு தான் வந்து பாபா முன்னாடி உட்காத்தி வச்சாங்களாம். அந்த குழந்தையும் ரொம்ப குறுகிய காலத்திலேயே நடக்கிற மாதிரி அவளே வந்து நடந்து போகிற அளவுக்கு பாபா பரிபூர்ணமாக அவளை குணப்படுத்தி அவள் வந்து ஊருக்கு திரும்பினா அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அகால மரணத்தை பாபா தவிர்த்தாரா அப்படின்னா அதை பற்றி எனக்கு தெரியாதுங்கிறாரு. ஆனால் விட்டல் ராவ் கீர்த்தன்கர் அப்படிங்கிறவர் வந்து அவர்கிட்ட வந்து தாஷ்கனு மகாராஜ் சொன்ன ஒரு விஷயத்தை இங்கே பகிர்ந்து கொள்கிறார். தாஷ்கனு மகாராஜ் கிட்ட இண்டோரை சேர்ந்த ரேகே அவர்கள் சொல்லியிருக்காரு, தனக்கு, அதாவது ரேகே அவர்களுடைய அகால மரணத்தை ஸ்ரீ சாய்பாபா தவிர்த்தார் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை ரேகே ஷிரடியிலேருந்து கிளம்பும்போது பாபா சொன்னாரா, இப்போ நீ ஷிரடியை விட்டு போக வேண்டாம், இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை யோக ஸ்தித்திலேயே இருக்க சொல்லியிருக்காரு. ரேகேக்கு வந்து யோகம் வந்து யோகாலாம் நல்லா வரும், அந்த யோகாசனங்கள்லாம் அவர் வந்து அப்படியே உடலில் நிலைப்படுத்தி மனதை நிலைப்படுத்தி அந்த யோக நிலையிலேயே அப்படியே அசையாமல் அவர் வந்து தியானத்தில் வந்து ரொம்ப நேரம் இருந்திருக்காரு. அப்போ ஸ்ரீ சாய்பாபா அவருக்கு சாட்சாத்காரம் அளித்தாராம். அப்புறம்தான் அவருக்கு தெரிஞ்சுதான் தன்னுடைய அகால மரணத்தை தவிர்க்கிறதுக்காக தான் பாபா வந்து தன்னை இங்கேயே நிறுத்தி, அதுவும் இந்த யோக ஸ்தித்திலேயே அவரை நிறுத்தி அவருக்கு வந்து அந்த அகால மரணத்தை தவிர்த்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ அதாவது பாபா இருக்கும்பொழுது ஷீரடியில் வந்து அவ்வளவு மக்கள் கூட்டம் நிரம்பி வழியுமா. பக்தர்களாகவும் இருப்பாங்களாம், இல்லை பாபாவோடைய புகழை கேள்விப்பட்டு லீலைகளை கேள்விப்பட்டு வர கூட்டமாக இருக்குமா. அதாவது ஷீரடியில் வந்து அப்போல்லாம் ஒரு ரூம் மட்டுமே வாடகைக்கு எடுக்கணும்னா 4 ரூபாய் மாதத்துக்கு வந்து வாடகையாக இருக்குமா. ஆனால் 1936ஆம் ஆண்டு வாக்கில் ஒரு வீடே வந்து 4 ரூபாயை விட கம்மியான வாடகைக்கு தான் கிடைக்கிற மாதிரி ஷீரடி இருந்திருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம்லாம் வந்து பக்தர்கள் வரதோ இல்லை மற்ற கூட்டங்கள் வரதெல்லாம் வந்து ரொம்பவே குறைஞ்சு போயிடுச்சு இல்லையா. அந்த அளவுக்கு ஸ்ரீ சாய்பாபா இருக்கும் பொழுது, அதாவது அந்த திருவுடலோடு ஷிரடியில் இருக்கும் பொழுது அவ்வளவு பக்தர்கள் வருவாங்களாம். அவங்க எல்லாரையும் பேசுறதுக்கோ, அவங்க எதுக்காக வந்தாங்க, அவங்க எந்த இனத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட பிரச்சனைகள் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான நிவாரணம் கிடைச்சிது, இது எல்லாத்தையும் பேசுறதுக்கு கூட யாருக்குமே நேரம் இருக்காதான். அந்த மாதிரி நிறைய பேர் வருவாங்க, அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுவாங்க, அவங்க போவாங்க, இந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து மற்றவங்களோட லீலைகளை கேட்கும் பொழுது தானும் சிலதை வந்து கற்பனை பண்ணிட்டு லீலைகளெல்லாம் சொல்கிறாங்க, அதையெல்லாம் நாம் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பையும் இவர் வந்து இதில் சேர்க்குறாரு. இதோடு இவர் நரசிம்ம சுவாமிஜிக்கு அளித்த பேட்டி நிறைவு பெறுகிறது. ஓம் சாய்ராம்.